யூடிஆர் சர்வே, நத்தம் சர்வே என்றால் என்ன? இரண்டும் ஒரே சர்வே முறைப்படி செய்யப்பட்டதா இல்லை வெவ்வேறானவையா என்பது குறித்து விரிவாக அலசும் வீடியோ தொகுப்பை காணலாம், வாருங்கள். தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம் நிலம் அது நம் உரிமை, நம் நிலம் அது நமது உயிர். இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காற்று நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நமது கொங்கு நியூஸ் 007 நில உரிமை விழிப்புணர்வு இந்த சேனல்ல 126வது காணொலியாக நாம் இன்றைக்கு வெளியீடு செய்கிறோம். நத்தம் பட்டா என்றால் என்ன? யூடிஆர் பட்டா என்றால் என்ன? இரண்டும் ஒன்றா இல்லை இரண்டு வேறுபாடுகள் உடையதா? இரண்டும் ஒரே நேரத்தில் சர்வே செய்யப்பட்டதா? இதற்கிடையே உள்ள குழப்பங்கள், பல்வேறு கேள்விகளை இது தொடர்பாக நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் நம்முடைய அலைபேசியை தொடர்பு கொள்ளும் பொழுது நம்முடைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது தொடர்பாக ஏற்கனவே நாம 2 வீடியோக்களை இந்த சேனல்ல வெளியீடு செய்திருக்கிறோம். இருந்தாலும் அவையெல்லாம் அவங்க பார்க்கறது இல்ல, டைரக்டா வர்றாங்க. எனக்கு யூடிஆர் பட்டாவில் கரெக்ஷன், யூடிஆர் பட்டாவில் கரெக்ஷன். ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியது யூடிஆர் யூடிஆர் அப்படிங்கறத மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த யூடிஆர்னா என்ன, நத்தம்னா என்ன, இந்த சர்வேகள் எப்படி நடந்தது என்பது குறித்து விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்முடைய வீடியோக்குள்ள ஒன்னும் விரிவாக தான் போட முடியும். ஏன்னா சுருக்கமாக போடுவதற்கு இது ஒன்னும் அதிரடியே வரக்கூடிய சினிமா சீன்கள் அல்ல. இது ஒரு வாழ்க்கை பிரச்சனை. நீங்க பொறுமையா உட்கார்ந்து தான் பார்க்கணும். பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அப்பதான் நீங்க உங்க நில உரிமையை மீட்க முடியும். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். யூடிஆர் அப்படிங்கிறது அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர்ஸ், நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்டம். ஏற்கனவே ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு, ஒரு சர்வே தயாரிக்கப்பட்டு, அந்த சர்வேல கிராம கணக்குகள் உருவாக்கப்பட்டு பராமரிப்பில் இருக்குது. அதை மேம்படுத்துவது அப்படிங்கிறது தான் யூடிஆர், அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர். சரி, இது எந்த ஆண்டு? 1979ஆம் ஆண்டு இந்த அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர் ஸ்கீம் அறிவிச்சு அரசு ஜியோ வெளியிட்டது. அதன் பிறகு 80லிருந்து அந்த நில அளவை பணிகள் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டு, ஒரு சில தாலுகாக்களை தவிர தமிழ்நாடு முழுவதும் அந்த நில அளவையானது பரிபூர்ணமாக தொடங்கப்பட்டு 84ல முழுமையாக முடிக்கப்பட்டு 87 வரைக்கும் இதற்கான பட்டாக்கள் வழங்கியிருக்காங்க. இதுல என்னென்ன வகையான கிராம கணக்குகள் சொன்னா, ஆ பதிவேடு, அதாவது ஏ ரெஜிஸ்டர் இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஆ பதிவு ஒரு புக்கு, அடுத்து புல வரைபடம் ஒரு புக்கு, அடுத்து கைச்சிட்டம். இந்த 3 ஆவணங்களை இதன் மூலமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய சர்வேக்கள் அனைத்துமே ஏக்கரா சென்ட் கணக்கில் உருவாக்கப்பட்டது. லிங்க்ஸ் கணக்கில் தான் அந்த எஃப்எம்பியில கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தற்போது இந்த யூடிஆர்ல 79க்கு பிறகு யூடிஆர் அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர் ஸ்கீம்ல மீட்டர் கணக்கில் அளவீடுகள் செய்யப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு ஹெக்டேர் அண்ட் ஏர்ஸ் கணக்கில் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஹெக்டேர் என்பது 2 ஏக்கர் 47 சென்ட் ஆகும். ஆனா யூடிஆருக்கு முன்னாடி 2 ஏக்கர் 47 சென்ட்னு போட்டிருந்தா, யூடிஆருக்கு பின்னாடி அது 1 ஹெக்டேர் அப்படிங்கிற வரைமுறைக்குள்ள வந்துருது. இது ஒரு விஷயம். யூடிஆருக்கு முந்தையும் யூடிஆருக்கு முந்தையும் இவ்வளவு பெரிய குழப்பங்கள் இருக்குது. அதாவது நீங்க ஏக்கர் கணக்கிலே பண்ணி கொடுத்துருக்கலாமே, ஒன்றும் பெரிய பிரச்சனையும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இஷ்யூல ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நோக்கத்துக்காக அறிவிக்கப்பட்டுள்ள சர்வே தான். ஒரு முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்துருக்காங்கன்னா அந்த முதலமைச்சருக்கு ஒரு ரோயத்துறை அமைச்சர் இருப்பான். இவனுக்கு நோக்கத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துறான். மக்கள் பைத்தியம் முடிச்சு தெரிய வேண்டியதா இருக்குது. ஏன்னா யூடிஆருக்கு முன்னாடி இருக்க ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எஃப்எம்பியில 42ன்னு போட்டிருப்பேன். 42 உங்களுக்கு என்ன தெரியும்? மீட்டரா இல்ல இன்ச்சு கணக்கா, அடி கணக்கா? யூடிஆருக்கு பின்னாடி அது மீட்டர் கணக்கு, யூடிஆருக்கு முன்னாடி அது லிங்க்ஸ் கணக்கு. அப்ப எவ்வளவு பெரிய குழப்பங்கள். அதே மாதிரி மொத்த பரப்பளவை யூடிஆருக்கு முன்னாடி 2 ஏக்கர் 47 சென்ட், யூடிஆருக்கு முன்னாடி 1 ஹெக்டேர். இதுக்கெல்லாம் தனியாவே நீங்க ஒரு வகுப்பு படிச்சு பாடம் நடத்தி அந்த பாடத்திலிருந்து கற்றுக்கொண்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தா தான் இதெல்லாம் செய்ய முடியும், இதை புரிஞ்சுக்க முடியும். இதை புரிந்து கொள்ளாத நம்முடைய முன்னோர்களை வச்சுதான், நம்முடைய விவசாய பெருமக்களை வச்சுதான் இவ்வளவு ஏமாற்றங்களை, இவ்வளவு போலிகளை வருவாய்த்துறையை உருவாக்கியிருக்கு. இது அவசர கோலத்தில் அள்ளித்தளிக்கப்பட்ட ஒரு சர்வே. நிலவுடைமை மேம்பாட்டு திட்ட சர்வே என்பது அவசர கோலத்தில் அள்ளித்தளிக்கப்பட்ட ஒரு சர்வே. யாருடைய நிலத்தை யார் பேர் வேணாலும் பட்டா கொடுக்கும். நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட தனி தாசில்தார் வர்றான், அந்த ஏரியாவுக்கு பாக்குறான். ஊருக்குள்ள கொத்துக்காரன் ஒரு பெரிய மனுஷன் இருப்பான், அப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டாமை இருப்பான். ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு மாதிரி பேரு, ஒவ்வொரு தலைவர்கள் வச்சுக்கோங்க, ஊர் தலைவர்கள். அவனுக்கு சொல்லுவான் இதுதான் போடணும், இங்கதான் போடணும், இப்படி போடு அப்படி போடணும். நியாயமான தலைவர்கள் நியாயமாக அனைவருக்கும் பட்டா வழங்க சொல்லி கொடுத்திருக்காங்க.
என்னதான் நியாயமான சரியான ஆளாக இருந்தாலும் தனக்கு வேண்டப்பட்டவ வேண்டப்படாமல் வச்சுட்டு ஊருக்கு இருக்கும் இல்லையா? இப்ப வேண்டப்பட்டவனுக்கு ஒரு மாதிரியாகும், வேண்டப்பாவுக்கு ஒரு மாதிரியாகும். நீ பட்டா கொடு அப்படின்னு சொன்னா அவன் சொல்ற மாதிரி அவன் வீட்டுல உட்கார்ந்து அவன் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு அங்க இருக்கிற சர்வே பண்ணி முடிச்சுட்டு போறான். அது நிலவுடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட தனித்தாசில் தான். இதுதான் இது ஒரு முறை. இன்னொரு முறை என்ன பண்றான்னா, அங்க ஊர் பெரிய மனுஷன் இருக்க மாட்டான், நாட்டாமே இருக்க மாட்டான், கொத்துக்காரன் இருக்க மாட்டான். இவன் போவான் பாப்பான், அந்த இடத்துல எவன் ஆடு மேய்க்கிறான் மாடு மேய்க்கிறான், யாரு காட்டுக்குள்ள இருக்கா, அவனுக்கு பேர்ல பட்டா. உன் பேர் என்ன? சின்னசாமி. உன் பேரு ராமசாமி. சொத்து எவனுதோ, ஆனா பட்டா யாருக்கு? சின்னசாமிக்கு ராமசாமி. இவ்வளவு ஒரு கேவலமான யூடிஆர் சர்வே தமிழகத்துல நடந்து முடிஞ்சு இன்னைக்கு 40 ஆண்டுகளை கடந்து விட்டது. இது யூடிஆர் சர்வே. இது எதற்கான சர்வே? விவசாய நிலங்களுக்கான சர்வே. விவசாய நிலங்கள் மட்டுமே இந்த யூடிஆர் சர்வேல தனி உட்பிரிவுகள் செய்யப்பட்டது. இப்போ 6 ஏக்கரா 30 சென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா 4 பேர் விளைநிலங்களை ஓய்வுபடுத்துறாங்க, 4 பட்டாதாரர் இருக்காங்க. ஆனா பட்டா ஒண்ணுதான். 1388ஆம் ஆண்டுக்குரிய கைச்சிட்டா. அந்த கைச்சிட்டா தான் கடைசி யூடிஆருக்கு முந்தைய ஆவணம். அந்த ஆவணத்துல 6 பேர் இருக்காதுல. அவன் என்ன பண்றான்? 4 கோட்டை போடுறான். அதுல சம்பந்தமே இல்லை. 1 ஏக்கரா 58 சென்ட் பத்திரத்தில் இருக்கு. வழியாக அவனுக்கு 1 ஏக்கரா 50 சென்ட் ஒரு இடத்துல தான் கொடுக்கணும், 4 இடத்துல அவனுக்கு கொடுத்துருக்கான் விட்டா. அதே மாதிரி ஒருத்தனுக்கு பத்திரத்துல தென்மடல் பொலியாக சரிவாதி மேல்புறம் இருக்குது. ஆனா அவன் தென்மடல் பொலிய மேல்புறம் கொடுக்காம ரோட்டுக்கு மேல்புறமாக முன்பக்கமா கொடுக்குறான், அப்படியே உள்டாவா மாத்தி கொடுக்குறான். எப்படி இருக்கு யூடிஆர் சர்வே? அந்த யூடிஆர் சர்வேல ஏற்படுத்தப்பட்ட கிராம கணக்குகளை வைத்துக் கொண்டு இன்றைக்கும் நாம் வருவாய்த்துறை அலுவலகங்களிலும் இன்றைக்கும் நாம் நீதிமன்றங்களிலும் நாயாக பேயாக அலைந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எதுக்கு பதிவுத்துறை ஆவணங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? சரி, யூடிஆர் என்பது விவசாய நிலங்களுக்காக பண்ணப்பட்டது. 1973 அறிவிக்கப்பட்டு 87 அது பட்டா கொடுத்தாச்சு, விட்டுருங்க. அடுத்து நத்தம் நிலவரி திட்ட சர்வே வருது. எந்த ஆண்டு வருது? 1990 புதிய நத்தம் நிலவரி திட்ட சர்வே ஏற்படுத்தப்படுது. அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னா, குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நத்தம் புறம்போக்கு நிலங்கள்ல தங்களுக்கு வழியாக ஆவணங்களை ஏற்படுத்திட்டு வராங்க. ஆனால் பவுண்டரி அடிப்படையில் தான் 4 பக்க எல்லைகளை சொல்றான். சின்னசாமிக்கு மேற்கு, பெரியசாமிக்கு கிழக்கு, ராமசாமிக்கு தெற்கு, இப்படி சொல்லி 4 பவுண்டரிகளை உருவாக்கி அந்த 4 பவுண்டரிக்குள்ள முளத்தை போட்டு இல்லைன்னா அங்குலத்தை போட்டு ஒரு பத்திரத்தை உருவாக்கி வச்சிருக்கான். அதுக்கு சர்வே நம்பர்லாம் கிடையாது. அப்ப இவைகள் குழப்பங்களை ஏற்படுது, எல்லை தகராறுகள் உருவாகுது. இதற்கு முறைப்படி பாதை பாத்திகள் கிடையாது. இந்த கழிவுநீர் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு மழைநீர் எடுத்துட்டு போற வழி இல்லை. அப்போ தான் தூண்டித்தனமாக இந்த மக்கள் குடியிருப்பு பகுதிகள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு வருகிறது. அவைகளை முறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் புதிய நத்தம் நிலவரி திட்டம் கொண்டு வராங்க. இந்த புதிய நத்தம் நிலவரி திட்டமானது மேஜரா எங்க உருவாகுதுன்னா, நத்தம் கிராம கணக்குகள் அப்படின்னு சொல்லித்தான் உருவாகுது. நத்தம் நிலம்னா என்ன? சர்க்கார் புறம்போக்கு நத்தமாக ஏற்கனவே அரசு நிலமாக தொடர்ந்து 100 ஆண்டு காலமாக வகைப்படுத்தப்பட்ட நிலம். முந்தைய யூடிஆர் சர்வேயை பொறுத்த வரைக்கும் என்ன? விவசாய நிலங்கள் முழுமையாகவே அவைகள் அனைத்தும் விவசாய நிலங்கள். கிட்டத்தட்ட அதெல்லாம் ரைத்துவாரி நிலங்களாக இருக்குது, இனாம் நிலங்களாகவும் வருது. ஆனால் விவசாய நிலங்கள் மொத்தத்தில் அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா அக்ரிலேண்ட். இது குடியிருப்பு பகுதி, ரெசிடென்சியல் ஏரியா. அப்ப ரெசிடென்சியல் ஏரியா ஒழுங்குபடுத்துற, ஏற்கனவே நான் அக்ரிகல்ச்சர் ஏரியாவை ஒழுங்குபடுத்திட்டேன், ரெசிடென்சியல் ஏரியா ஒழுங்குபடுத்துறேன்னு சொல்லிட்டு இதுல இன்னொரு விஷயம் செய்யறாங்க. இதுல குடியிருப்பு என்பது ஏற்கனவே யூடிஆர் சர்வேல சர்வே செய்யப்பட்டு பட்டா வழங்கப்பட்ட நிலங்கள்ல வீடு கட்டி குடியிருப்பாங்களே விவசாயிகள், அதையும் இந்த குடியிருப்புக்கான நத்தத்தில் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறத ஸ்கீம். அது கோயிலிடம் பார்த்தா எதா இருந்தாலும் சரி நத்தத்தில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் கொண்டு வராங்க. அப்ப நத்தத்தை பொறுத்த வரைக்கும் என்ன? குடியிருப்பு நிலங்கள். குடியிருப்பு எங்க இருக்கு? ஏற்கனவே நத்தத்துல பெரும்பான்மையான மக்கள் கிராம நத்தத்துல குடியிருக்கிறாங்க. நத்தம் புறம்போக்கு நிலங்கள் எல்லாம் இல்ல அரசு புறம்போக்கு நிலங்களாக தான் இருக்குது. வழியா பத்திரங்களை நிறைய வச்சிருக்காங்க. 1902 பத்திரங்கள் வச்சிருக்காங்க நத்தம் நிலங்களுக்கு. அவைகள எதுவுமே பார்க்கல. வர்றான் எவன் குடியிருந்தாலும் அவனுக்கு பட்டான். அந்த இடம் காலியே கிடந்தா காலிமனை, அரசு சர்க்கார் புறம்போக்கு காலிமனை எழுதிக்கிறான். அதே மாதிரி விவசாயிகளுக்கு குடியிருப்பு பகுதியிலையும் நோக்கத்துக்கு பட்டா கொடுத்துறான். இது நத்தம் பட்டா. அப்ப நத்தம் கிராம கணக்கு எப்படி 79 ஜியோ போடப்பட்டு யூடிஆர் கிராம கணக்குகள், 90 ஜியோ போடப்பட்டு நத்தம் கிராம கணக்குகள், 90 94 நத்தம் நிலவரி திட்டம் முடிக்கப்பட்டு நத்தம் தோய அணங்கள், நத்தம் தூய சிட்டாக்கள் வழங்கப்பட்டு அந்த புத்தகங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறை அலுவலகங்களில் குறிப்பாக கிராம நிர்வாக அலுவலகங்களில் நத்தம் அடங்கல் கணக்கு, நத்தம் சிட்டா, நத்தம் எஃப்எம்பி தனியா 3 புக்கு. அதே மாதிரி யூடிஆர்ல
யூடிஆர் ஆ பதிவேடு, யூடிஆர் கைச்சட்டா, யூடிஆர் உடைய எஃப்எம்பி. இப்ப இங்க 3 புக்கு, இங்க 3 புக்கு. அப்ப இது வேற, அது வேற. இதில் நீங்க குழப்பிக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நான் சொல்லிட்டு வரேன். இதுல ஏற்படக்கூடிய குழப்பங்களை தீர்ப்பதற்கு பத்திரங்களை வச்சு தீர்க்க முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பிற்பாடு நிறைய அந்த கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. எப்படின்னா, இப்ப யூடிஆருக்கு முன்னாடி வழி வழியாக பதிவுத்துறை ஆவணங்கள் இருக்குது. அதே போல நத்தம் நிலங்களுக்கும் வழி வழியாக 100 ஆண்டுகளுக்கு மேலான ஆவணங்கள் இருக்கு. அந்த ஆவணங்களை வச்சு எங்க சொத்தம் தீர்க்க முடியுமா இப்போ அப்படிங்கிற $1 மில்லியன் கேள்வியில் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது குறித்து அடுத்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். இதுல நத்தம் நிறைவு திட்டம் என்பது வேறு, அந்த பட்டாக்கள் என்பது வேறு, யூடிஆர் பட்டாக்கள் என்பது வேறு. யூடிஆர் உடைய ஆவணங்களை பிற்பாடு 2000க்கு பின்னிட்டு தமிழிலம் மென்பொருள் இணையதளத்தில் ஏற்றப்பட்டு நாம இப்ப அதிலிருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதே போல நத்தம் நிலங்களும் இந்த மாத தொடக்கத்திலிருந்தே கம்ப்யூட்டர்ல ஏற்றப்பட்டு இப்ப நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. இனிமேல் நத்தம் பட்டாவும் நம்ம ஆன்லைன் மூலமாகவே அப்ளை செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு முன்னேற்றங்களை சந்தித்தாலும் இந்த நத்தம் பட்டாக்கள் தற்போது கம்ப்யூட்டர்ல ஏற்றப்பட்டுள்ளது குறித்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நன்றி.